கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். இந்த இடத்தில் இயேசு ஜெபம் பண்ணும்படிக்கு ஒரு மலையில் ஏறி தனித்து ஜெபித்து கொண்டிருந்தார். அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களை நாம் வாசிப்போமானால், அந்த இடத்துல 5 அப்பம் 2 மீனை கொண்டு அவர் அந்த இடத்துல ஜெபித்து ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு இந்த இடத்துல தனித்து ஜெபித்து கொண்டிருந்தார். அற்புதங்களை செய்தவர், அதிசயங்களை செய்தவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவர் தனித்து ஜெபித்தார். இதனாலில் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படியாக செலவழித்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தனி ஜெபம் எப்படியாக இருக்கிறது? ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை நம்ம மற்றவர்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற நாட்கள், சபையில் மற்ற உபவாச ஜெபங்கள் கலந்து கொள்கிறேன், எல்லாம் நல்லதுதான். நம்முடைய குடும்ப ஜெபம் எல்லாம் நல்லது. ஆனால் நம்முடைய தனித்து நாம் எவ்வளவு நேரம் ஜெபத்தில் செலவிடுகிறோம்? இயேசுவோடு கூட நம்முடைய தொடர்பு எப்படியாக இருக்கிறது? தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு, நண்பனுக்கும் நண்பனுக்கும் உள்ள உறவு என்று சொல்லி அநேக உறவுகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையானவர்களே, நாம் கர்த்தரை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறோம்? நம் தேவனோடு கூட எந்த உறவை வைத்திருக்கிறோம்? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிள் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போனால் போதும்னு நினைக்கிறோமா? அப்படி எல்லாம் அருமையானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட அனுதினமும் அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் தூரத்தில் இருந்து அல்ல, சமீபத்தில் இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நான் நிறைய ஜெப விண்ணப்பங்களை வைத்திருக்கிறேன், எனக்கு நிறைவேறல, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அந்த சோர்வுகளின் மத்தியில் இயேசுவை விட்டு விடாதீங்க. ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளுங்க. அவர் நிச்சயமாக உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். தேவ பிள்ளையே, இன்று ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய பொருத்தனை ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, நான் நிச்சயமாக உம்மோடு கூட இணைந்து நிற்பேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்டு பாருங்க. தனித்து ஜெபிப்பேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் வாக்கு கொடுத்து பாருங்க. யூ வில் see the miracle in your life. ஆண்டவர் டோப்பு கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெப ஆவிக்காக உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. மற்ற அந்நிய மக்களின் மத்தியில் எத்தனை நாட்கள் தலைகுனிய முடியும்? நீர் செய்கிற அற்புதத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று என்று சொல்லி கர்த்தர் புதிய அத்தியாயத்தை துவங்க உதவி செய்கிறீர். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.